ஒரு பிரபலமான நகரின் பரபரப்பான சாலையின் ஓரத்துல ஒரு பிச்சைக்காரர் தினமும் தனது சாப்பாட்டிற்காக உட்கார்ந்துட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. அங்க செல்லும் மக்கள் கொடுக்கற காசுல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் பிச்சை எடுத்துட்டு இருந்த அந்த நேரத்துல அப்ப அந்த தெருவில் நடந்து போயிட்டு இருந்த ஒரு வியாபாரி கிட்ட, ஐயா தயவு செய்து ₹1 கொடுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வியாபாரி அவனை பார்த்து கேவலமா பேசுறாரு. ஏயா நீ எல்லாம் வேலை செய்ய வேண்டியதுன்னு, பிச்சை எடுக்கிறது ஒரு வேலையா? ஏன் உடம்பு நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த பிச்சைக்காரர், அந்த எண்ணம் எனக்கும் இருக்கு, நானும் படிச்சவன் தான் ஐயா, ஆனா வேலை கிடைக்கல, இதுதான் என் நிலைமை அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு அந்த பிச்சைக்காரர் வழக்கம் போல சாலையோட ஓரத்துல படுத்துட்டு இருக்கிறாரு. அப்போது ஒரு சிறுவன் அவர்கிட்ட வந்து, தாத்தா என்கிட்ட ₹10 இருக்கு, இந்தாங்க இது நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவரு, சிறுவனே உன் சிறிய தொகையை கவனமா சேமிச்சு வச்சுக்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிறுவன், நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவர் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பிச்சைக்காரோடைய முகம் திடீரென உணர்ச்சி பூர்வமா மாறி போயிடுது. மறுநாள் காலையில வழக்கம் போல அந்த பிச்சைக்காரர் தன்னுடைய இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது முந்தின நாள் சண்டை போட்ட வியாபாரி வந்து நிக்கிறாரு. நேத்து இங்க ஒரு பையில நான் ₹10,000 வச்சுட்டு இருந்தேன், நான் இங்கதான் நின்றுட்டு இருந்தேன், அது காணோம், அது எப்படியாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பிச்சைக்காரர்கிட்ட கேக்குறாரு. அவர் தன்னோட பையில இருந்த ஒரு பண மூட்டை எடுத்து அந்த வியாபாரி கிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க உங்க பணம், நான் அதை நேத்தே கண்டுபிடிச்சிட்டேன், யாராவது வந்தா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதனால நான் என்கிட்ட ₹10 பாதுகாத்து வச்சுட்டு இருந்தேன்னு சொல்றாரு. அந்த வியாபாரி திகைச்சு போயிடுறாரு. இப்படி ஒரு மனுஷனா, நான் உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, இது உங்ககிட்ட இருந்த போது கூட நீங்க இது எதுவும் செய்யாம என்கிட்ட கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. அந்த வியாபாரி அந்த பிச்சைக்காரருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நீங்க எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பாடம் ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், இனி நீங்க சாலையோரத்துல உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டாம், என்னோட கடையில வேலை பாருங்கன்னு சொல்றாரு. அந்த வியாபாரியுடைய பேச்சை கேட்டு பிச்சைக்காரருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. நன்றி ஐயா, நீங்க எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு நேர்மையான மனம் கூட எதிர்பாராத நேரங்களில் வாழ்க்கையை மாற்றும் வகையில் உதவி பண்ணும். மனித தன்மையும் இரக்கமும் நேர்மையும் எப்பவுமே வெற்றிக்கான ஒரு வழியை தேடி கொடுக்கும்.